உலகெங்கிலும் வாழும் இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம். வடலூரில் சத்திய ஞான சபை மற்றும் சத்திய தர்மசாலை ஆகிய இரண்டு அமைப்புகளும் சத்திய சன்மார்க்க சங்கம் அமைந்துள்ள அந்த இடமும் அதை சுற்றி இருக்கக்கூடிய சுமார் 70 ஏக்கருக்கும் மேற்பட்ட காலி இடத்திலும் சர்வதேச மையம் கட்ட வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை முன்னெடுத்திருக்கிறது. சர்வதேச மையம் உள்ளிட்ட எந்த விதமான ஏற்பாடுகளையும் செய்வதற்கு யாரும் மறுப்பு தெரிவிக்கவில்லை, அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அரசு செய்வதில் மகிழ்ச்சியே என்பதுதான் வள்ளலாரை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவருடைய உள்ள கிடக்கையாக இருக்கிறது. ஆனால் அதே வேளையில் பெருவெளிக்குள் அதை கட்ட வேண்டாம் என்கிற ஒரே ஒரு கோரிக்கையைத்தான் தொடர்ந்து உலகெங்கிலும் இருக்கக்கூடிய சன்மார்க்கர்கள் முன்வைத்து வருகிறார்கள். வள்ளலாருடைய பின்பற்றாளர்கள் முன்வைத்து வருகிறார்கள். தமிழ்நாடு அரசனுடைய அதிகாரப்பூர்வமான அலுவல் பூர்வமான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது தொடர்பாக வெளிப்படையாக அறிக்கை விட்டிருக்கிறார். அதே போல மூத்த அரசியல் தலைவரும் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான வலிமையான கட்சிகளில் ஒன்றான பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ஐயா ராமதாசு அவர்களும் அறிக்கை விட்டிருக்கிறார். தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் ஐயா பி மணியரசன், பொதுச் செயலாளர் கி வெங்கட்ராமன், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான், இந்தியாவினுடைய மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவரும் தமிழ் தேசியத்தினுடைய தலைமகனுமான ஐயா பழநெடுமாறன் அவர்களும் இதே கருத்தை வலியுறுத்தி பெருவழிக்குள் எந்த கட்டுமானமும் கட்ட வேண்டாம் என்பதை வலியுறுத்தியிருக்காங்க. பல்வேறு அரசியல் கட்சிகள், அமைப்புகள், சமூக அமைப்புகள், அதே போல வள்ளல் பெருமானாருடைய அருட்பெருஞ்சோதி அறக்கட்டளை நிறுவனங்களாக இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளும் களத்தில் நின்று இந்த கோரிக்கையை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றன. பெருவழிக்குள் எந்த கட்டுமானமும் கட்ட வேண்டாம் என்று. இந்த கோரிக்கையினுடைய பின்னணியில் இரண்டு விதமான காரணங்கள், மிக முக்கியமான காரணங்கள் இருக்கின்றன. ஒரு காரணம் அந்த இடத்தினுடைய தெய்வீகத்தன்மை. அந்த இடத்திற்கு பெயரே தெய்வ நிலையம் என்றுதான் இந்து சமய அறநிலைத்துறையை பெயர் வைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த தெய்வ நிலையத்தினுடைய அந்த தெய்வம் என்பதற்கான அடையாளமாக இருக்கக்கூடியதுதான் சத்திய ஞான சபையும் அதை சுற்றி விடப்பட்ட காலி இடமும். இதை பெருவெளி என்றே வள்ளல் பெருமானார் குறிப்பிடுகிறார். அது மட்டும் இல்லாமல் சிதம்பரத்தில் நடராச பெருமான் அங்கு ஒரு இண்டு இடுக்கு போல ஒரு சிறிய இடத்தில் அங்கே நடனமாடி கொண்டிருக்கிறார். அங்கு ஒரு வாசல் கொண்ட ஒரு அம்பலம், அதாவது கோவில் தான் இருக்கிறது. ஆனால் இங்கே ஒரு பெருவெளியில், வெட்ட வெளியில் 8 அம்பலங்களை கொண்ட 8 வாசல்களை கொண்ட கோவில் போன்ற இங்கே சத்தியஞான சபை அமைக்கப்பட்டிருக்கிறது. நடராச பெருமானாரும் அதே போல சிவகாமி வள்ளி தாயாரும் இங்கே இங்கும் அங்கும் நடமாடி ரொம்ப பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய இடத்துல அழகாக அவர்கள் நடனமாடலாம் அப்படின்னே வள்ளல் பெருமானார் சொல்லியிருக்காங்க. இதைத்தான் தமது பாடல்களிலுமே வள்ளல் பெருமானார் குறிப்பிட்டிருக்காங்க. ஆக அடிப்படையில் மெய்யியலில் தெய்வ நிலையம் என்கிற பெயரின் அடிப்படையிலேயே நம்ம பார்த்தாலும் கூட அது தெய்வத்திற்கான இடமாக சத்தியஞான சபையும் அதை சுற்றியுள்ள பெருவெளியும் விடப்பட்டிருக்கிறது. இது ஒன்று. இந்த கருத்தை வள்ளல் பெருமானார் தமது பாடல்கள் மூலமாக மட்டுமே சொல்லலைங்க. அவர் நேரடியாக இதே போன்ற பல தருணங்களில் வள்ளல் பெருமானார் சொல்லியிருக்காங்க. அங்குள்ள சில பேர் இந்த இடம் தைப்பூசத்தப்ப தானே கூட்டமாக வருது, மீதி ஆண்டு முழுவதும் காலியாக தானே இருக்குது, பெரிய கூட்டம்லாம் வரதில்லை, இங்கே விவசாயம் செய்து கொள்ளலாமா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க அந்த ஒரு கிராம மக்கள். அப்போது வள்ளல் பெருமானார் அதை புன்சிரிப்பு சிரித்தபடியே மறுத்திருக்காங்க. அதன் பிறகு அங்கே ஒரு குளத்தை வெட்டி இருந்திருக்காங்க. வேண்டாம், இந்த குளத்தை மூடிவிடுங்கள் என்று பணமும் கொடுத்து அதை மூட சொல்லியிருக்காரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சில சன்மார்க்கர்கள் இங்கே தங்கும் விடுதி போன்ற கட்டடங்கள் கட்டலாமா என்று கேட்டபோது அப்போ தான் வள்ளல் பெருமானார் சொல்லியிருக்காங்க, எங்கனும் காணோம், இன்னும் எதிர்காலத்தில் எள் போட்டால் கூட அதை குறிந்து எடுப்பதற்கு இடமில்லாதவாறு மக்கள் இங்கே கூடுவார்கள், அதனால் இது வெட்ட வெளியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மிக முக்கியமான அடுத்த ஒரு காரணம். வள்ளல் பெருமானாருடைய அந்த ஃபோர்சீன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, தொலைநோக்கு பார்வை பார்த்திங்கன்னா ஏராளமான நிகழ்வுகளில் அப்படியே அவர் கூறியது அப்பொழுக்கில்லாமல் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று. எடுத்துக்காட்டாக நீங்கள் பார்த்திங்கன்னா மாடு இழுக்காத வண்டி வரும் அப்படின்னு சொன்னாங்க. மாடு இழுக்காத ஒரு வண்டினா நம்ம அப்போ என்ன நினச்சிருப்போம்? ஸோ மோட்டார் என்ஜின்ஸ் பொறுத்தின
வெஹிக்கிள்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எண்ணெய் இல்லா விளக்கெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எண்ணெய் இல்லா விளக்குன்னு எலக்ட்ரிசிட்டி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வடலூர் அப்போ வந்து பார்த்திங்கன்னா வடலூரில் இருக்கக்கூடிய இந்த பார்வதிபுரம்ங்கிறது அப்போ ஒரு 1100 பேர் தான் மொத்த பாப்புலேஷனே, ஒட்டுமொத்தமான அந்த கிராமத்தினுடைய மக்கள் தொகையே 1100 1160 பேர் தான் இருந்திருக்காங்க. அந்த காலகட்டத்தில் தான் வள்ளல் பெருமானார் இப்படிப்பட்ட ஒரு ஃபோர்ஸின் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இவற்றையெல்லாம் சொல்கிறாங்க. வெறும் 1100 பேர் இருந்த மக்கள் தொகை கொண்ட அந்த கிராமத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நடக்குன்னு சொன்னதோடு இந்த இடம் பெருநகரமாக மாறும், இங்கே வந்து விமானங்கள் வந்து செல்லும், கப்பல்கள் வந்து செல்லும் அப்படின்னு சொன்னதோடு மட்டுமில்லை, இன்னொன்னே சொல்லியிருக்காங்க, இந்த வடலூர் கடலூர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக இது 2 பொருள் இருக்குது. கடலூர் ஆகும்னு சொன்னால் 2 பொருள் இருக்குது. மக்கள் கடல் போல் வருவாங்கன்னு ஒரு எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சில 100 ஆண்டுகளில் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கடலே வந்து உள்வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று வள்ளல் பெருமானார் சொன்னதையும் எடுத்துக்கலாம். நம் சுனாமிக்கு பிறகும் அதே போல் கடல் கொண்ட நாடுகள் எல்லாம் நம் கணக்கில் கொள்ளும் பொழுது புவியியல் மாற்றத்தின் அடிப்படையில் இவ்வாறு நடைபெறுவதும் வழக்கமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் நான் இதை பற்றியெல்லாம் பலதை எடுத்து சொன்னேன், இவர்களுக்கெல்லாம் புரியல, உள்வாங்கி கொள்ளவில்லை. நாம் சொல்லக்கூடிய இந்த சுத்த சன்மார்க்கம் என்கிற அந்த கொள்கை அவர்களுக்கு வந்து இன்னும் அவர்கள் மனதில் ஒட்டவில்லை. எனவே நாம் இதை வந்து பார்த்திங்கன்னா மேலை நாடுகளிலிருந்து வரக்கூடியவர்கள் இதை உள்வாங்கி கொண்டு எடுத்து செல்வார்கள் அப்படின்னு சொன்னார். அதே போல் வள்ளல் பெருமானார் சொன்னது போலவே நீங்கள் அதுவும் குறிப்பாக ரஷ்யா அமெரிக்கா என்ற 2 நாடுகளையுமே சொல்லியிருக்காருன்னு பார்க்க முடிகிறது. அந்த நாடுகளைச் சேர்ந்தவர்கள் பிற்காலத்தில் வந்து வள்ளல் பெருமானாருடைய கொள்கைகளை உபதேசங்களை அவர்கள் அறிந்து சென்று வெளி உலகத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்க முடியுது. இப்படி ஏராளமான எடுத்துக்காட்டுகளை நாம் கூற முடியும். வள்ளல் பெருமானாரை பற்றி நம்ம பேசணும்னா நாள் கணக்கில், ஆண்டு கணக்கில், யுகக்கணக்கே நமக்கு வந்து போதாது. அந்த அளவுக்கு விரிந்து 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 நம்ம அவ்வளவு ஆழமான ஒரு பொருள் கொண்ட, எப்படி வந்து ஒரு அணு என்பது நீங்கள் அந்த அணு அப்படிங்கிறது ஒரு சிறிய ஒரு கொள்ளளவு கொண்ட ஒரு கலனில் வந்து இருந்துச்சுன்னா அதில் ஒரு 1 கோடி கலன்களில் வைத்திருக்கக்கூடிய அந்த பொருளை வந்து அழுத்தத்துக்கு உட்படுத்தி ஒரு சிறிய பொருளாக எப்படி வந்து ஒரு சிறு கலனுக்குள்ளே வைக்கிறோமோ அதுபோல் வள்ளல் பெருமானார் இந்த 51 ஆண்டுகளில் ஒரு 5000 10,000 ஆண்டுகளுக்கு தேவையான அத்தனையுமே, இன்னும் சொல்லப்போனால் யுகங்கள் கடந்தும் கற்பகாலங்கள் கடந்தும் கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அத்தனை அறிவியும் சுருக்கி ஒரு 51 ஆண்டு காலத்தில் சின்னதாக ஒரு கேப்சியூல்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அதுபோல் சுருக்கமாக ஒரு மாத்திரை வடிவில் நமக்கு அழைத்து விட்டு சென்றிருக்கிறான்னு பார்க்குறோம். அப்போ உள்ளே போய் பொருள் விரிய 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 பார்த்தோம்னா அது விரிந்து கொண்டே செல்கிறது அப்படிங்கிறதான் வியப்பான ஒன்றாக இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் அது ஒரு பெருவெளி, அந்த பெருவெளியை காலியாகத்தான் வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. வள்ளல் பெருமானார் சொல்லி 150 ஆண்டுகள் கழித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்டுக்கு ஆண்டு அங்கே மக்கள் கூட்டம் பெருகி கொண்டே இருக்கிறது. ஒரு சில தைப்பூசத்தன்றெல்லாம் 15 லட்சத்திலிருந்து 18 லட்சம் பேர் மக்கள் குவிந்துள்ளதாகவும் நமக்கு கணக்குகள் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. ஆண்டுக்கு ஆண்டு அங்கே செல்லக்கூடியவர்கள் அனைவருமே கூறக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இதை சராசரி மனிதர் சொன்னால் கூட நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் அந்த மண்ணினுடைய மைந்தராக இருக்கக்கூடிய அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா இதை குறிப்பிடுறாரு. ஆண்டுதோறும் வந்து செல்கின்றார் மக்களுடைய வருகை எண்ணிக்கை அதிகமாக இதுவரை நான் பல ஆண்டுகள் தொடர்ந்து இந்த கோயிலுக்கு வந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்படி அமைச்சர் முதல் எளிய மனிதர் வரையும் அனைவருமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆண்டுக்கு ஆண்டு கூட்டம் பெருகி கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க. எனவே அப்படிப்பட்ட இடத்துல கட்டுமானங்களை கொண்டு கட்டி அங்கே சர்வதேச மையம் அமைக்கப் போகிறோம் என்கிற அடிப்படையில் நுழைவாயிலிருந்து இதனுடைய வரைபடமும் வெளியாக இருக்கிறது. இது பற்றி வரைபடத்தை பற்றிய காணொலியும் அதே போல் மாதிரி வடிவம் பற்றிய காணொலியெல்லாம் நம் தெள்ளத்தெளிவாக விளக்கமாகவே இயற்கை உண்மை யூடியூப் சேனல்லையும் அதே போல் TNTV தமிழ் ஊடகம் யூடியூப் சேனல்லையும் நாம் தெளிவுபடுத்தியிருக்கோம். நீங்கள் தேவைப்பட்டால் அதை போய் பின்னணியில் போய் நீங்கள் மீண்டும் அதை பார்த்து அறிந்து கொள்ளலாம். இப்போது இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடங்களில் கட்டுமானங்களை அமைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி வந்து இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் செல்ல முடியும்? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது திருப்பதி கோயில் பழனி கோயில் போல் காலையில் சாமி திறந்து வச்சிட்டோம் அப்படின்னா உள்ளே திருவுருவச்சலி அங்கே இருக்கும், அபிஷேகம் பண்ணுவாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா திறந்து தான் இருக்கும். வரக்கூடியவங்களை சாமியை பார்த்து தரிசனம் செய்து கொண்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இங்கே ஜோதி தரிசனம் என்பது அப்படி அல்ல.
7 திரைவிலக்கு தரிசனம் என்பது குறிப்பிட்ட இடைவெளிக்கு ஒரு முறை ஒரு 20 நிமிடத்திலிருந்து அரை மணி நேரத்தில் அது முடிந்துவிடக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது. அப்போது நீங்கள் படிப்படியாக வரிசை வரிசையாக சாரி சாரியாக கோவில்கள் போல நீங்கள் கம்பி கட்டி உள்ளே மக்களை அனுப்பினால் ஒரு தரிசனம் பார்ப்பதற்கு எத்தனை பேர் பார்க்க முடியும்? அரை மணி நேரத்துக்கு நீங்கள் எத்தனை பேட்ச் அனுப்ப முடியும்? அது 7 தறி விலைக்கு பார்க்கணும். 7 தறி விலைக்கு பார்க்கறது அப்படின்னா ஒருவர் முழுமையாக இந்த சோதி தரிசனத்தை பார்க்கிறார் என்றால் அந்த வள்ளல் பெருமான் எதற்காக அந்த சோதி தரிசனத்தை வைத்தார் என்கிற தத்துவத்தை அவர்கள் உள்வாங்க வேண்டும். அப்படி என்றால் தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய வடலூர் சத்தியஞான சபையில் உள்ளே நடுமையத்தில் அருட்சோதி ஏற்றப்படுகிறது. அருட்சோதி ஏற்றப்படுவதற்கு முன்பாக 7 திரைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 7 திரைகளும் மனிதனை மூடியிருக்கக்கூடிய 7 அழுக்குகளாக பார்க்கப்படுகிறது. இதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாதரசத்தை சுத்தி செய்யும் போது கூட 7 விதமான அழுக்குகளை புடம் போட்டால் மட்டும்தான் பாதரசம் மருந்தாக மாறும். அது மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வாய்ந்ததாக மாறும் அப்படிங்கிற ரசவாதத்திலே இருக்குது. இதுபோல் மனிதனையும் இந்த 7 அழுக்குகள் மூடி இருக்கின்றன. இந்த 7 அழுக்குகளையும் தூய்மை செய்தால் மட்டும்தான் மனிதன் அந்த ஒளியை காண முடியும். அது அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை காண முடியும் என்பதற்கான தத்துவ விளக்கமாக அதை வச்சிருக்காங்க. தைப்பூசத்தன்று ஏன் இந்த சோதி தரிசனம் செய்ய வேண்டுமே என்றால் தெற்கு பார்த்து இருக்கக்கூடிய அந்த சத்தியஞான சபையில் வடக்கு நோக்கி நாம் நின்று கொண்டு நாம் அருட்சோதியை காணும் பொழுது 7 திரை விலக 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 நமக்கு 7வது திரை விலகியவுடன் அந்த அருட்பெருஞ்சோதியினுடைய ஒளி தரிசனம் நமக்கு கிடைக்கும். அந்த நேரத்தில் நமக்கு வலது கண்ணுக்கு நேர் மேலே வானத்தில் சூரியனும் இடது கண்ணுக்கு நேர் மேலே வானத்தில் நிலவும் 2 கோள்களும் சூரியனும் சந்திரனும் அதே போல நெற்றிக்கு நேராக நெற்றி பூர்வ மையத்திற்கு நேராக அருட்சோதியும் விளங்கும். ஆக இந்த முச்சுடரும் ஒரே நேரத்தில் பார்த்து அந்த தத்துவத்தை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இதைத்தான் வள்ளல் பெருமானார் முச்சுடர் ஆதியால் எச்சக உயிரையும் அச்சர காத்தருள் அருட்பெருஞ்சோதி அப்படின்றாங்க. இந்த முச்சுடர் என்பதுதான் முத்தி என்று அழைக்கப்படுகிறது. இந்த முத்தியும் ஒன்று சேர்ந்து விட்டால் அவர் முத்தி அடைந்து விட்டார் என்றும் நாம் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட மாபெரும் ஒரு விளக்கத்தை நீங்கள் கூட்டம் கூட்டமாக சாரி சாரியாக 5 பேராக அனுப்பி ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு திரை விலகும் போது பார்க்க முடியும். அவங்கள அனுப்பிச்சிடுவாங்க. 2வது திரை விலகும் போது இன்னொருத்தர் போவாங்க. 3வது திரை விலகும் போது இன்னொருத்தர் போவாங்க. இப்படி 7 திரையும் விலகும் போது ஒருத்தர் கூட அந்த சோதியை தவிர இந்த தத்துவத்தை உள்வாங்க முடியாது. ஆக வள்ளல் பெருமான தெள்ள தெளிவாக சொல்லியிருக்காங்க, இது கோவில் அல்ல, இது திருவுருவச் சிலை கொண்ட வழிபாட்டு இடம் அல்ல, இது ஞானத்திற்கான இடம். பக்தி என்பது வேறு, ஞானம் என்பது வேறு. பக்தி என்பது தொடக்க நிலை. ஒரு நீச்சல் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குழந்தையோ ஒரு மனிதரையோ முதல்ல என்ன செய்வோம், அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இடுப்பில் ரப்பர் அல்லது சுரைக்காய் அதே போல் முருங்கைக்கட்டை போன்றவற்றை காய்ந்த முருங்கைக்கட்டை ஆகியவற்றையெல்லாம் இடுப்பில் கட்டி அந்த குழந்தையை முதல்ல நீச்சல் பழக்குவோம். அதே போல் வாகன ஓட்டுநர் பார்த்திங்கன்னா டிரைவிங் பழகும்போது பக்கத்தில் ஒரு ஆசிரியர் அமர்ந்து கொண்டு அவருடைய காலுக்கு கீழே கிளச்சு பிரேக்கெல்லாம் வைத்திருப்பார். அவர் ஓட்ட பழகி கொண்டிருக்கக்கூடிய தவறு செய்தால் கூட இவர் திருத்தி கொள்ள முடியும் என்பதற்காக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா லேர்னிங் ஸ்டேஜ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த காலகட்டம். இப்படி கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த காலகட்டத்திற்கானது தான் பக்தி. இதை கற்றுக்கொண்டு விட்டால் அடுத்த நிலை பார்த்திங்கன்னா ஞான நிலை. சத்திய ஞான சபை என்பது ஞான நிலைக்கான ஒரு சபை. அது முழுக்க முழுக்க ஞானத்திற்கானதை தவிர பக்திக்கானது அல்ல. இதனால தான் இந்த பக்திக்கான எந்த விதமான அங்கே சடங்குகளும் அங்கே வைக்கப்படவில்லை. நீங்கள் கற்பூரம் காட்டுவது, அபிஷேகம் செய்வது, அங்க பிரதட்சணம் பண்ணுவது, முடி வெட்டுவது, காணிக்கை செலுத்துவது, இதெல்லாம் எதுவுமே அங்கே கிடையாது. ஏனென்றால் அது முழுக்க முழுக்க ஞானம் தொடர்பான இடம். இப்படி ஒரு ஞான சபையில் அங்கே மக்கள் எல்லாம் கூடி 8 திக்கிலும் சுற்றி சத்தியஞான சபையை சுற்றிலும் மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் கூடி நின்று ஒரே நேரத்தில் இந்த 7 தரிசனத்தையும் அவர்கள் பார்க்கும் பொழுது அதற்கான விளக்கத்தை அவர்கள் உள்வாங்க வேண்டும். அவ்வாறு உள்வாங்கும் போது தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுக்கான அந்த ஞானத்திற்கான பாதையை தொடுவாங்க. ஆக இப்படி சுற்றி சுற்றி நீங்கள் வந்தால் கூட சுற்றிலும் ஆட்கள் இருந்தால் கூட அவர்கள் அழகாக முன் சென்று இந்த வடதிசை நோக்கி வணங்கிவிட்டு மீண்டும் அவர்கள் இந்த காலி இடத்துக்கு வந்துட முடியும். அப்போ காலி இடத்தில் மக்கள் பார்ப்பதற்கு ஏற்றாறு போல, நிற்பதற்கு ஏற்றாறு போல அந்த இடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் வாகனங்கள் வருவதற்கான இடம் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் காலி இடத்தை விட்டு வச்சுருக்காங்க. அவர்களுக்கான உணவு தருவதற்கான இடம். இதற்கு தான் இந்த பெருவெளி இத்தனை ஆண்டு காலம் பயன்பட்டு கொண்டிருக்கிறது.
குறிப்பாக வாகனங்கள் அதிகமாக வந்தால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதே ஒரு நடைமுறை சிக்கலாக இருக்குது. இப்போ இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு 4 புறங்களிலும் வாகனங்கள் நிறுத்திவிட்டார்கள். அரசு போக்குவரத்தும் நிறுத்திவிட்டு உள்ளூர் போக்குவரத்து மட்டும் இலவச சேவைகள் செய்வதாக பேருந்துகள் சொன்னாங்க. அது பேருந்துகள் பத்தவில்லை போதவில்லை என்கிற குற்றச்சாட்டும் என்கிற புகாரும் வந்திருக்கு. இருசக்கர வாகனங்களில் ஓசியில் தான் வர முடியும். பல பெண்கள் குழந்தைகளை தூக்கி கொண்டு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்காங்கன்னு பார்க்க முடிகிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து இருக்கிற இடத்தை வந்து ஒழுங்குபடுத்தி மக்களை வந்து வண்டியில் வந்தால் கூட வந்து மக்களை இறக்கி விட்டுட்டு வண்டி வேறு இடத்துக்கு பார்க்கிங் கொண்டு போயிடணும் அப்படிங்கிற முறையெல்லாம் செய்ய வேண்டியது தான் அந்த இந்து சமய அறநிலையத்துறையுடைய கடமை. ஆனால் அதையெல்லாம் எடுத்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு மக்களை வந்து நடக்க விட்டு வெறுக்க வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா காலையில் மிக முக்கியமாக இந்த அமைச்சர் வந்து செல்லும் வரையிலும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டைகளை கட்டி தடுப்புகளை போட்டு பொது தரிசனம் அதே போல் சிறப்பு தரிசனம் என்று பிரிச்சுட்டு விஐபிகள் அமைச்சர் போன்றவர் வருவதற்கு சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வள்ளல் பெருமானாருடைய சன்மார்க்கத்திற்கு நேர் எதிரான பல செயல்பாடுகள் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடுகளை சாதி சமயம் மதம் குலம் கோத்திரம் ஆச்சாரம் ஆசிரமம் வர்ணம் என்று எந்த வேறுபாடும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத வள்ளல் பெருமானார் கட்டளை. அதையெல்லாம் மீறி அதற்கு நேர் எதிராக நடந்து கொண்டு பார்க்குறோம். சரி, இப்போ நம்ம இந்த பெருவெளிக்கு வருவோம். இந்த பெருவெளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த நீங்கள் பின்னணியில் பார்த்து கொண்டிருக்கூடிய காட்சிகள் எல்லாம் கழுகு பார்வையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பறக்கும் ஒளிப்பட கருவி மூலமாக எடுக்கப்பட்ட காட்சிகள் இது. இதில் வந்து பாருங்கள், இப்போ வந்து பெருமானார் அமைத்த அருட்பெருஞ்சோதி சபைக்கு முன்னாடி இருக்கிற கூட்டத்தை பாருங்கள். இது ஒரு தரிசனத்திற்கான ஒரு கூட்டம் அந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்டது. ஏன்னா காலையிலேருந்து இரவு வரைக்கும் நீங்கள் எத்தனை தரிசனம் மக்கள் வந்து பார்த்துட்டு போகிறாங்க, எவ்வளோ பேர் அங்கேயே இருக்காங்கிறதுங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே நாம் கொடுக்கக்கூடிய இந்த இடவசதி அதே போல் அங்கே உணவு தண்ணீர் இவற்றை பொறுத்து தான் இருப்பாங்க. ஒரு தரிசனம் பார்த்தா மட்டும் பத்தாதுப்பா, நம்ம 2-3 தரிசனமாவது பார்த்துட்டு போகணும் அப்படின்னு வரக்கூடியவங்க இந்த ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் சொல்லுவாங்க. அது வந்து சென்று கொண்டே இருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா இப்படித்தான் லட்சக்கணக்கில் அது பல லட்சக்கணக்கை தாண்டுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போது முழுவதுமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நகரங்களாக சுற்றி நகரமாயிடுச்சு. பெருமானார் சொன்ன காலகட்டம் அப்போ ஒரு 1100 பேர் 200 பேர் இருந்த மக்கள் தொகை இன்னைக்கு எத்தனை லட்சங்களை தாண்டி மக்கள் தொகை அங்கே இருக்குது அப்படிங்கிறது அந்த ஊரை போய் பார்த்தா தெரியும். இப்போ இருக்கிற சத்தியஞான சபை என்கிற பெருவழியை சுற்றிலும் கட்டடங்கள் வந்தாச்சு. ஒட்டி கட்டடங்கள் வந்தாச்சு. எதிர்புறம் மிகப்பெரிய முக்கியமான சாலை, அதற்கு எதிர்புறம் கட்டடங்கள். ஏன்னா இப்பொழுது அங்கே விரிவுபடுத்துவதற்கு என்று வந்து பார்த்திங்கன்னா எந்த இடமுமே கிடையாது. ஆக விரிவுபடுத்துவதற்கு இடமே இல்லாத அளவிற்கு சுற்றிலும் வந்து கட்டடங்களும் அங்கே குடியிருப்புகளும் எல்லாம் வந்துவிட்ட நேரத்தில் மக்கள் வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்தால் எப்படி நீங்கள் வந்து உள்ளே அனுமதிப்பீங்க? பல கோயில்களில் இடம் இல்லாததுனால மக்கள் நெருக்கடிக்கு ஆளாகிறாமல் பார்க்குறோம். ஆனால் வள்ளல் பெருமானார் தொலைநோக்கு பார்வையோடு எத்தனை 100 ஆண்டுகள் ஆனாலும் கூட இந்த இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் உள்ளேவே நின்று அவர்கள் வந்து பார்த்துவிட்டு வரிசையாகவோ அல்லது கூட்டமாகவோ சுற்றி நின்று இவர்கள் பார்த்து விட்டு செல்ல முடியும் என்பதற்காக அமைச்சிருக்காங்க. இப்போது இந்த பெருவெளிக்குள்ளும் நீங்கள் முகப்பில் வந்து பெரிய வந்து பார்த்தீங்கன்னா அரண்மனை போன்ற கட்டடங்கள் கட்டி ஒரு நுழைவாயில் அதுக்கு கட்டுமானம், அதற்கு பிறகு உள்ளுக்குள்ள நடைபாதையில் வந்து பார்த்திங்கன்னா பூங்காக்கள் புல்வெளிகள் எல்லாம் அமைச்சு அதன் பிறகு உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 4 கட்டடங்கள் வருது. இந்த 4 கட்டடங்களை தாண்டி உள்ளே போனால் சத்தியஞான சபை வருது. இது கிழக்கிலிருந்து வருவதற்கு ஒரு பாதையும் மேற்கிலிருந்து வருவதற்கு ஒரு பாதையும் தெற்கிலிருந்து வருவதற்கு ஒரு 3 பாதைகளை இவங்க வைக்கிறாங்க. இப்போது எங்கே வந்து இந்த கட்டுமானங்களை எல்லாம் அடைத்து விட்டால் மீதம் இருக்கக்கூடிய சிறு வெளியில் எப்படி வந்து முதல்ல ப்ராக்டிக்கலாக வந்து பார்க்கும்போது எப்படி மக்கள் உள்ளே வருவாங்க? எங்கே போய் இந்த வந்து அந்த 1 நாள் 2 நாள்களில் மக்களுக்கான கடைகளை போட்டு அதில் கொஞ்சம் அவர்கள் வருவாய் ஈட்டி அதன் மூலமாக குடும்பத்தை காப்பாற்றக்கூடியவங்க இருக்காங்க. அதில் ஒரு வருவாய் அவர்களுக்கு கிடைக்கிறதுன்னு பார்க்குறோம். அவங்க எங்கே போய் கடை போடுவாங்க? வாகனங்களை 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி வேணால் நிறுத்திடலாம், வாகனங்களை வேணால் நிறுத்தி விடலாம் நீங்கள். ஆனால் மக்களை என்ன செய்வது? இதெல்லாம் இருக்கிறது இல்லைங்களா? ஆக இந்த பெருவெளி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளவு கூட்டங்கள் நிரம்பி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு தான் பல தேவையில்லாத கட்டுப்பாடுகள் போக்குவரத்துக்கெல்லாம் இது வரைக்கும் வந்து கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க. இத்தனை ஆண்டு காலம் போக்குவரத்து கட்டுப்பாடு இல்லாமல்னா எந்த கம்ப்ளைண்ட்டாவது இங்கே பெரிய அளவில் வந்துச்சா? இல்லை யாராவது சாலை மறியல் வந்து இதை பண்ணாங்களா? இல்லை யாராவது வந்து காவல்துறைக்கோ மாவட்ட ஆட்சியரிடம் போய் எச்சிச்சோ நீங்கள் வந்து வண்டியெல்லாம் உள்ளே விட்டுட்டதுனால எங்களுக்கெல்லாம் இங்கே வந்து வடலூரில் சிரமம் என்று யாராவது சொன்னாங்களா? அப்படின்னா கிடையாது. எனவே இதெல்லாம் தாண்டி இவர்கள் இந்த முறை வந்து மாற்று ஏற்பாடு செய்கிற அது சரி இது செய்கிறேன்னு மக்களை அவதிக்குள்ளாக்கியிருக்காங்க. சபைக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நிறைய கட்டுப்பாடுகள் வைத்து காலை 6 மணி தரிசனத்தை பார்க்க முடியாதவர்கள் ஏராளமான பேர் இருந்திருக்காங்க. என்றால் முதல் தரிசனத்தை பார்க்க வேண்டும் என்று தான்
பல ஊர்களிலிருந்து கிளம்பி வந்தவங்கெல்லாம் பார்க்க முடியாமல் அவையெல்லாம் வந்து அமைச்சர்கள் விட்ட சிவப்பு கம்பளத்தின் மீது நடந்து செல்லக்கூடியவர்களுக்கான தரிசனமாக அது மாறி இருக்கிறது இந்த ஆண்டு. அதில் பொது தரிசனம் வேறு, சிறப்பு தரிசனம் வேறு, கோவில்களை போல் ஆயிடுச்சு. நாளை கட்டணம் போடுவாங்க, கடிதம் வாங்கிட்டு வந்து பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி மாதிரி 1,50 கோடி ரூபா பணம் கட்டிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு வேண்டுமானால் நீங்கள் தரிசனம் பார்த்துக்கலான்னு கூட இந்த ஸ்கீமெல்லாம் போட்டாலும் போடுவாங்க நிலைமை இருக்குது. எனவே இதெல்லாம் தான் வள்ளல் பெருமானார் கூடாது என்று தான் அதை ஞான சபையாக அமைத்தார். வள்ளல் பெருமானுடைய சுத்த சன்மார்க்கம் என்பது இதுதான். அந்த வள்ளல் பெருமானுடைய சுத்த சன்மார்க்கக்கூடிய கொள்கையிலிருந்து சிறிது விலகினாலும் கூட அதனுடைய ஒட்டுமொத்தமாக அந்த இடத்தினுடைய தன்மையே மாறிவிடும் என்பதை நம் நினைவில் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான 2 காரணங்கள் நான் தொடக்கத்தில் சொன்னேன். இதெல்லாம் நீங்கள் வந்து வெளிப்படையான காரணங்கள், அதை வந்து புற காரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு அகக்காரணம் அப்படின்னு இருக்குது. அகக்காரணம்னா இன்சைட் த பில்டிங் அப்படின்னு அந்த அகக்காரணத்தை நாம் சொல்கிறோம். அந்த சத்திய ஞான சபை என்பது வெறுமனே கட்டடம் அல்ல. அந்த சத்திய ஞான சபை 8 எண்கோணங்களில் வடிவமைத்திருக்கக்கூடிய வள்ளல் பெருமானார் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலசமும் அதற்கு பிறகு செப்பு தகடுகள் பதிச்சிருக்காங்க. அதன் பிறகு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கட்டடங்களை 8 எண்கோணத்தை வடிவமைச்சு எண்கோணத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த சோதி தரிசனம் பண்ணக்கூடிய தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த 8 வாசல்கள் கொண்ட அந்த ஒரு அறை, பெரிய அறை இருக்கு இல்லைங்களா, அதற்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா 20 பேர் வரையிலும் இருக்கக்கூடிய அளவிற்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா 20, 30, 50 பேர் கூட நெருக்கி நிற்கும் அளவிற்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்ட்லேயே வள்ளல் பெருமானார் அங்கே இடம் அமைத்திருக்கிறார். அது தற்பொழுது மூடப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேணால் கீழே சுற்றி பார்க்கும்போது அந்த வென்டிலேஷன் மாதிரி ஒரு சின்ன ஜன்னல் மாதிரி கீழே நிலத்தொட்டி இருக்கும். அந்த கதவுக்கு ஜன்னலுக்கு கீழே இருக்கும். அதை பார்த்திங்கன்னா தெரியும், உள்ளே அறை இருப்பது தெரியும். ஆக உள்ளே ஒரு அறை வச்சுருக்காங்க. இவையெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அந்த எண்கோணத்துக்கு கீழே அந்த அஸ்திவாரம் என்று சொல்லக்கூடிய அந்த அத்திவாரத்தில் அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுத்திகரிக்கப்பட்ட பாதரசத்தை வந்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னும் நமக்கு வந்து தகவல்கள் சொல்லுது. அப்போ 8 இடத்துல 3.5 கிலோ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 21 கிலோ அளவிற்கு அங்கே பாதரசத்தை அடியில் வைத்திருக்கிறார். ஆக மேலே வந்து பார்த்திங்கன்னா கலசத்திலிருந்து பெறக்கூடிய பேராற்றல், நீங்கள் இந்த யூனிவர்சல் எனர்ஜின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த காஸ்மிக் எனர்ஜி, யூனிவர்சல் எனர்ஜி அப்படிங்கிற அந்த எனர்ஜியை வந்து அதை ஈர்த்து கீழே இருக்கக்கூடிய பாதரசம் வரைக்கும் கொண்டு சென்று அந்த இடத்தை ஒரு ஆற்றல் களமாக மாற்றி வைத்திருக்கிறார் வள்ளல் பெருமானார். அது மட்டும் இல்லாமல் அங்கே 2 பெட்டிகள் வைக்கப்பட்டிருக்குன்னு இதுவரை யாரும் திறந்தே பார்க்க முடியல. அந்த திறக்க முயற்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க முன்னிருந்த சிவாச்சாரியார், ஆனால் அதை திறக்க முடியாமல் போயிடுச்சு. அந்த பெட்டி இன்னமும் அந்த அறைக்குள்ளே தான் வைக்கப்பட்டிருக்கு. எனவே அங்கே வந்து இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் வள்ளல் பெருமானார் ரசவாதத்தில் எவ்வளவு தலை சிறந்தவர் அப்படின்னு தெரியும். அதே போல் வள்ளல் பெருமான மூலிகைகளில் எவ்வளவு தலை சிறந்த ஒரு விஞ்ஞானி என்பது தெரியும். எனவே வள்ளல் பெருமானார் அங்கே ஆற்றல் களத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார். அந்த ஆற்றல் களத்திலிருந்து வெளிப்படக்கூடிய கதிர்வீச்சுகள் போல தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெருவெளி முழுவதுமே அந்த இடத்தில் ஆற்றல் களமாகத்தான் வைத்திருக்கிறார். எனவே அங்கே இருக்கக்கூடிய எப்படி வந்து லைட் போட்டோம்னா 8 திசைகளிலும் லைட் வந்து எல்லா திசைகளிலும் வெளியே செல்லுமோ, இந்த 8 வாயில்கள் என்பது 8 வெளியிலிருந்து 8 வாயில்களிலும் உள்ளே சோதி தரிசனம் பார்ப்பது என்று ஒரு பொருளாக இருந்தாலும் உண்மையான பொருள் 8 பகுதிகளுக்கும் இந்த ஆற்றல்கள் சத்திய ஞான சபையிலிருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன. 24 மணி நேரம் 365 நாட்களும் எத்தனை கோடி ஆண்டுகள் ஆனாலும் அது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது அது. அப்படிப்பட்ட இடத்துல அதை சுற்றிலும் மக்கள் கூட்டமாக வந்து நின்றாலே அவர்களுக்கு அந்த ஆற்றல் கிடைக்கும். இது வந்து அங்கே இருக்கக்கூடிய சயின்டிஃபிக்கல் ஃபேக்ட்டு. இதை நடைமுறையில் ப்ராக்டிக்கலாக பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அங்கே போனதற்கு பிறகு, சென்று விட்டு வந்ததுக்கு பிறகு மனமாற்றம், உடல் மாற்றம், ஆன்ம ரீதியாக ஏற்பட்ட மாற்றங்களை உணர்ந்தவர்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அதன் காரணமாகத்தான் இப்படி கூட்டம் ஆண்டுக்கு ஆண்டு குவிகிறது. அந்த இடத்துல போய் கட்டுமானத்தை வைத்து இதை அடைத்து இந்த வள்ளல் பெருமானாருடைய மெய்யியல், ரசவாத, அறிவியல், இயற்கை உண்மை, கடவுள் ஆகிய கொள்கைகளை தடம் மாறி விடக்கூடாது. அதே போல் கூட்டமாக வரக்கூடிய மக்களுக்கும் இந்த உணர்வு கிடைக்காமல் செய்துவிடக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அந்த சர்வதேச மையம் என்கிற பெயரில் அங்கே கட்டப்படக்கூடிய கட்டடங்கள் உருவாக்கிவிடும். இது ஒட்டுமொத்தமாக நிலைகுலைய வைத்துவிடும் சன்மார்க்கத்தையே. எனவே அந்த பெருவழிக்குள் எந்த விதமான கட்டுமானங்களும் இருக்கக்கூடாது. இன்னும் அதை வந்து தூய்மைப்படுத்தி மக்கள் அங்கே லட்சக்கணக்கில் வந்து அமர்வதற்கும் நிற்பதற்கும் அவர்கள் முழுவதுமாக அந்த சோதி தரிசனத்தை எல்லாம் பார்த்து அந்த ஆற்றல் மையத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அத்தனை ஆற்றல்களையும் உள்வாங்கி
அவர்கள் நலமுடனும் வளமுடனும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய கருணையோடு அவர்கள் நலமுடனும் வளமுடனும் வாழ்வதற்கான முயற்சிகளைத்தான் இந்து சமய அறநிலைத்துறை செய்ய வேண்டும். அதே போல் இந்து சமய அறநிலைத்துறைக்கு ஆலோசனை சொல்வதாக கூறிக்கொண்டிருக்கக்கூடிய சில சன்மார்க்கர்களை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த இடத்தை விளையாட்டாக நினைக்கக்கூடாது, அந்த தளத்தை விளையாட்டாக நினைக்கக்கூடாது. அது ஞான சபை, அது வெறுமனே பெட்டிக்கடை அல்ல. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.